ஹலோ, வெல்கம் பேக் டு வாயுசாஸ்திரா. இந்த செக்மெண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரீம். இப்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயம் நடந்திருக்கும். அதை பற்றிலாம் நம்ம நினச்சிட்டே இருக்கும்போது இதை பண்ணோம், அதனால தான் அந்த பிரச்சனையை சால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அது கிடையாது. அது வேறு ஏதோ நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருப்போம், அதனால தான் அது சால்வ் ஆகிருக்கும். அதை நம்ம நோட்டீஸ் பண்ணாமே நம்ம இதனால தான் அது சரியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கால்குலேஷனில் இருப்போம். இப்போ அந்த மாதிரி தான் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு தலைவலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யார்ட்ட தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, இந்த டேப்லெட் போட்டு சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை போடுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 1/2 1 hour கழிச்சு அது சரியாயிடும். நம்ம என்ன நினச்சிப்போம், ஆஹா இந்த டேப்லெட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு சரியாயிருக்கு தலைவலி அப்படின்னு சொல்லி நினச்சிப்போம். ஒரு தப்பான கால்குலேஷனில் இருப்போம். ஆனால் அது கிடையாது. தலைவலின்றது கொஞ்ச நேரம் விட்டால் அதுவே தானே சரியாயிடும். ஆனால் நம்ம என்ன நினச்சிப்போம், நம்ம லைஃப் ஃபுல்லாக அப்படி நினச்சிட்டு இருப்போம், இந்த மாத்திரையால தான் நம்ம தலைவலி சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம். இப்போ அதே மாதிரி தான் இந்த ட்ரீமும். எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இப்போ நம்ம வாழ்க்கையில் என்றைக்கோ நடந்தது தான் நம்மளுக்கு ட்ரீமாக வருது, இல்லை நடக்க போகிற விஷயம் ட்ரீமாக வருது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் சுத்த பொய் தான், எதுவுமே உண்மை கிடையாது. ட்ரீம்ன்றது நம்ம நைட் நேரத்தில் தூங்கும்போது வரும். அப்போது நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம பாடியில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும், எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மூளை மட்டும் நம்ம டேயில் வேலை செய்கிறத விட நைட்டில் தூங்கும்போது ரொம்ப அதிகமாக வேலை செய்யும். ஸோ அப்போ அது என்ன பண்ணுன்னா, விஷுவலாக நம்மளுக்கு எல்லாத்தையுமே காட்டும். அது என்னென்ன நினைக்குதோ ரேண்டமாக நினைக்கும், எல்லாமே ஒரு கனவில். ஸோ அதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. நிறையா வரும்போது அந்த மைண்டில் விஷுவலாக வரும். இப்போ 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் REM ரேப்பிட் ஐ மோஷன் ஒரு டீப் ஸ்லீப் வரும். அந்த டியூரேஷன் டைம்லேருந்து தான் உங்களுக்கு ட்ரீமே ஆரம்பிக்கும். அப்போ ஒரு 8 hours தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 1.5 மணி நேரம் ஒரு ட்ரீம் வரும். அதுதான் ஒரு ஸ்லீப்போட சைக்கிள். 1.5 மணி நேரம், அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம். அப்படி வரும்போது தான் நிறையா உங்களுக்கு ஒரு 7 கனவு கிட்ட 8 மணி நேரம் தூங்குனீங்கன்னா நான் சொல்கிறேன், அது ஒரு 7 கனவு கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. நைட்டிலே நீங்கள் ஒரு 50% ஆஃப் கனவை மறந்துடுவீங்க. காலையில் ஏந்திரிக்கும் போது ஒரு 90% ஆஃப் கனவை நீங்கள் மறந்துடுவீங்க. ஒரு 10% மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். சொல்லுவீங்களா, ஏதோ வந்துச்சுப்பா டக்குன்னு மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்கும் நமக்கு. ஆனால் ட்ரீம் வந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ட்ரீம்ன்றது எல்லாருக்குமே வரும். இப்போ யோசிச்சிட்டே படுத்து தூங்குறாங்க, அவங்களுக்கு தான் ஒரு ட்ரீம் அப்படிலாம் கிடையாது. ட்ரீம்ன்றது எல்லாருக்குமே வரும். ஆனால் காலையில் ஏந்திரிக்கும் போது ஞாபகம் இருக்கும். ஒரு சில பேருக்கு ஞாபகம் இருக்காது. இப்போது நீங்கள் நினைக்கலாம், ஓகே நீ சொல்கிறபடி பார்த்தா கனவில் நம்ம நிறையா விஷயம் ரேண்டமாக வரும் அப்படின்னு சொல்கிறேன். நம்மளால் எந்த கனவுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கனவு வராதா அப்படின்னு சொல்லி நீ கேட்டால் இருக்குது. அந்த கனவுக்கு பேர் லூசிட் ட்ரீம்னு சொல்லுவாங்க. இப்போ லூசிட் ட்ரீம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அந்த கனவில் நடக்கும். ஆக்சுவலாக நீங்கள் கனவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். நான் ரேண்டமாக எல்லா கனவும் வரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஆனால் இந்த லூசிட் ட்ரீம் வர நேரத்தில் மட்டும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அந்த கனவில் நடக்கும். இப்போது நீங்கள் அந்த பறவை மாதிரி பறக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பறவை மாதிரி நீங்கள் பறக்கலாம். ஏன் அந்த பறவை கூட நீங்கள் பறக்கலாம். திடீர்னு நான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு போவீங்க. திடீர்னு என் கையில் ஒரு பொருள், இப்போ கத்தியோ ஒரு கன்னோ இல்லை ஒரு கட்டையோ எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு அந்த கனவில் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது எப்படின்னா, எல்லாருக்குமே எல்லா நேரத்துலையும் அந்த லூசிட் ட்ரீம் வராது. ஒரு 100ல் ஒரு ஆளுக்கு தான் அந்த லூசிட் ட்ரீம்ன்றது வரும். அது கண்டிப்பாக அது ரெஜிஸ்டர் ஆயிரும். ஏன்னா நீங்கள் கனவை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஸோ அப்படின்ற போது மூளை உங்களுக்கு அந்த கனவை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கும். உங்களுக்கு காலையில் அது ஏஞ்ச உடனே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதெல்லாம் அப்படி நடந்துச்சேன்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் லூசிட் ட்ரீம். இப்போது நீங்கள் எக்ஸாம்பிள் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில நேரத்தில் நைட்டில் அழுவாங்க, திடீர்னு அழுவாங்க. என்னடா பார்த்தா சில பேர் சொல்லுவாங்க, ஏதோ குழந்தை பார்த்து பயந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது குழந்தை ஏன் நைட் நேரத்தில் அழுகுறாங்கன்னா அது கனவால் மட்டும்தான். இப்போ சயின்டிஃபிக்காகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ குழந்தைங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது சில பேர் அழுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, குழந்தை எதையோ பார்த்து பயந்துருச்சு, அதனால தான் குழந்தை நைட்டில் அழுவுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. குழந்தை எதனால் அழுவுதுன்னா அதுவும் கனவால் தான். கனவில் எதாவது பார்த்துருக்கணும் அந்த குழந்தை, அதனால் அழுதுரும். சில குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கும்போது அழகாக சிரிப்பாங்க. அது எதனால தான், அந்த ஒரு குட் ட்ரீம் வர்றதுனால தான் அவங்களுக்கு அந்த சிரிப்பும் வரும், அழுகையும் வரும். எல்லாமே அந்த கனவில் நடக்கிறதுனால தான் அந்த நைட்டில் நடக்கிற மாற்றங்களுக்கு காரணமே. நீங்கள் தப்பாக எது நினச்சிக்கிட்டு ஏதோ ஆயிடுச்சு அப்படிலாம் நினைக்க தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது கனவு, குட் ட்ரீமோ பேட் ட்ரீமோ, அந்த மாதிரி ஏதாவது கனவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கனவு ஞாபகம் இருந்ததுன்னா அது நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் பார்க்குறேன். Until this is bye from ஆதித்யன்.